வணக்கம். இந்த எபிசோட ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலி சீஃப் காங் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன மேட்ரு ஏடு மேட்டர்னு தெரியல. ஏன்னா போன எபிசோட்லயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் ஈவாவானவங்க பார்க்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இனிமே நமக்குள்ள எந்த காதலும் இல்ல, தயவு செய்து திரும்ப வந்து லவ்னு வந்து நின்றாத அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. பிரேக்கப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத தான் இங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சீஃபோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சீஃப், திடீர்னு மீட் பண்ணணும்னு கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு. இல்ல, அடுத்த ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, சோ நீ திரும்ப ஸ்பேஸுக்கு போற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. எது, நான் திரும்ப ஸ்பேஸுக்கு போகணுமா, எதுக்காக அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, வெயிட் பண்ணுப்பா, உனக்கு கொஞ்சம் சில வேலைகள் இருக்கு, நீ ஒரு டாக்டர், ஒரு சில விஷயங்கள் பண்ணிருக்க, சோ அதனால உனக்காக சில விஷயங்களை சொல்லி தர்றதுக்காகவும் நீயும் அவங்களுக்கு உன்னுடைய டாக்டர் ஃபீல்டுல சில விஷயத்தை சொல்லி தர வேண்டியிருக்கும். சோ வர்றாங்க அப்படின்னு இவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, ஏதோ ஒரு ஆஸ்ட்ரோநாட் வர்றாங்க அப்படின்றத மட்டும் தான் அவர் யோசிச்சிருப்பாரு. பட் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயினி வருவாங்க. ஹீரோயினி வந்த ஆக்சுவலி நம்ம ஹீரோயினி வர்றாங்கல்ல, வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா பாக்குற நம்ம ஹீரோ அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. சீஃப் பாக்குறாங்க, பார்த்து என்னடா ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா பாத்துக்கிறீங்க அப்படின்னு. சீஃபும் என்னடா ரெண்டு பேரும் எதுவும் திரும்ப சண்டை போட்டீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல சீஃப், ஜஸ்ட் ரிலாக்ஸ் அப்படின்றாரு. நம்ம ஹீரோயினி உட்கார்றாங்க. நம்ம ஹீரோவும் சரி சொல்லுங்க என்ன விஷயம், எதுக்காக வந்து திடீர்னு கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு. ஒண்ணு இல்ல, ஐஓஎஸ்ல இருந்து என்கொயரி வர்றதாக சொல்லியிருந்தாங்கல்ல, அது வந்து என்னன்னா என்ன என்கொயரி பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இங்கே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவோம். முதல்ல அங்க என்னென்ன நடந்தது, நீங்க அங்க மாட்டினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு செகண்டும் அங்க நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, எப்படிலாம் சர்வே பண்ணீங்க அப்படின்ற எல்லா டீடைலும் எனக்கு வேணும். சோ அதனால ரெண்டு பேருமே கரெக்டா ஞாபகப்படுத்தி ஒவ்வொரு விஷயமா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படியே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி லைட்டா ஸ்மைல் பண்ணி பாக்குறாரு. என்னன்னா அங்க வந்து செக்ஸ்ன்ற ஒரு விஷயம் நடந்திருக்கும், பட் அதை சொன்னா என்ன நடக்கும்ங்கிறது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சோ ஒத்துக்க மாட்டாங்க. சோ அதனால ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் அப்படியே சமாளிச்சுட்டு, இங்க பாருங்கப்பா, அங்க நீங்க சர்வே பண்றதுக்காக நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கீங்க. சோ ஒவ்வொரு செகண்டும் எப்படி எல்லாம் வந்து நீங்க சர்வே பண்ணீங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அத பத்தி எனக்கு தெரியணும். சரி சொல்லுங்க, எக்ஸாக்ட்டா உள்ள இருந்தப்ப உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சது அது. சோ என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ இவங்க இப்படி கேட்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஹீரோ கேக்குறாரு, இல்ல நானும் ஹீரோயினும் தனித்தனியா இதை பத்தி எழுதலாமா அப்படின்றப்ப, இல்ல ஒவ்வொருத்தர் தனித்தனியா எழுதுனா அதுல ஏதாவது மிஸ்டேக் வரும். சோ நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி எழுதுங்க. ஏன்னா உங்க ரெண்டு பேரும் ஞாபகத்திலயும் கண்டிப்பா நிறைய விஷயம் இருக்கும். சோ ஒருத்தர் மறந்த விஷயத்தை இன்னொருத்தர் எடுத்து சொல்லலாம். சோ அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்து தான் அந்த ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் இப்படி வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே நம்ம ஹீரோயின் எப்படி பாக்குறாங்க, இங்க பாரு, அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், ஆனா நான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி தரேன், அதை அப்படியே காப்பி பண்ணி தயவு செய்து அப்படியே போட்டு விட்டுடு. ஏன் அப்படின்னா அதுல கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நான் இதை மறைச்சி அப்புறம் பொய்யாவும் எழுத வேண்டியிருக்கும். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணி நான் எல்லாத்தையும் எழுதிட்டு வரேன், நீ அதை அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவன் அப்படியே பாக்குறான், ஆமா எதை நீ மறைக்க பாக்குற, என்ன சொல்ற அப்படின்றனே டக்குன்னு பாக்குறாங்க. என்ன கிட்ட இல்ல, எதை நீ மறைக்க பாக்குற, ஏன் உனக்கு தெரியாதா நான் எதை மறைக்க பாக்குறேன்னு. இங்க பார், அங்க நடந்த விஷயம் நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், அது மட்டும் இல்ல அது வெளியே தெரிஞ்சு அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஸோ அதனால அடுத்து வர ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஆஸ்ட்ரோநாட்டோ இல்ல நம்மளுக்கு ஃபியூச்சரோ ரெண்டுமே பாதிக்கப்படும். சோ அதனால சில விஷயத்தை மறைச்சி சில விஷயத்தை பொய்யா சொல்லித்தான் ஆகணும் அப்படின்றாங்க. இங்க நம்ம மீனா அப்புறம் அவங்களுடைய சிஸ்டர் ரெண்டு பேருமே வந்து கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அவங்க கேக்குறாங்க, ஆமா எப்படி அந்த டிக்கெட்டை வந்து அவன் அதுவும் சாக்ஸ்ல வச்சு கொடுத்துருக்கான், என்ன விஷயம் அப்படின்றப்ப, இல்ல ஆக்சுவலி நாங்க அந்த டிக்கெட்டை ஒரு வழியா வந்து வேணான்னு சொல்லி கொடுக்கலாம்லாம் போயிட்டோம், அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டோம், பட் அந்த ஆள் அதை கவனிக்கல, அதை இவன் கவனிச்சு எடுத்து வந்திருக்கான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சரி எதுக்காக அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஹீரோ அப்படின்றப்ப, இல்ல அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நாங்க ஹெல்ப் பண்ணோம், சோ அதனால எங்களுக்கு வந்து இந்த ஹெல்ப் பண்ணிருக்கான் அப்படின்றாங்க. ஓகே சரி நம்ம வீட்டுக்கு போவோம், அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல எக்ஸ்பென்சிவான கடைக்கு போய் நல்ல எக்ஸ்பென்சிவான ஃபுட்டா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம், ஏன்னா நம்ம இப்பெல்லாம் ரிச் ஆயிட்டோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சோ என்னன்னா பெரிய பணக்காரங்களாக போறாங்களாம், அதனால அதை சொல்லி கட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே உட்காந்து லேப்டாப்ல அங்க நடந்த விஷயத்தெல்லாம் லெட்டரா, அதாவது டைப் அடிச்சு வரணும் லெட்டரா, சோ அந்த ப்ராசஸ்க்காக உட்கார்றாங்க. பட் நம்ம ஹீரோவுக்கு என்னன்னா அங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லும் போது அவரு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு இதுல இருந்திருப்பார்ல, சோ அதை அப்படியே பாக்குறாரு, ஐயோ இது வேற ஞாபகம் வந்துட்டே இருக்கு அடிக்கடி அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஹீரோயின் கூட இருந்த இந்த நினைவுகள் அவருக்கு ரொம்ப வந்து ஒரு நல்ல நினைவுகளா இருந்திருக்கும். சோ அதை மறக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரும் எழுதுறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றாரு, பட் அங்க கொடுத்த முத்தங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆடா போங்கடா டப்புன்னு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அவங்க பாட்டுக்கு டக்கு டைப் படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க தான் சொல்லியிருக்காங்கல்ல, சில விஷயத்துல உண்மையை மறைச்சு போய் சொல்ல வேண்டியிருக்கும், சோ அதெல்லாம் கரெக்டா சொல்லணும், நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்குள்ள நம்ம ஹீரோவில் ட்ரை பண்றாரு, முடியல பாவம், கடுப்பாயி எனக்கு என்னன்னு போய் பெட்ல அப்படியே விழுந்துடுறாரு. என்னடா இது, இதை மட்டும் நம்மளால எழுதவே முடியலையே அப்படின்னு. இப்போ என்ன அப்படின்னா அதே நேரத்தில் திரும்ப எந்திரிச்சு போய் உட்கார்றாரு, ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோயினி கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு என்ன எழுதிட்டியா, நான் சொன்ன மாதிரி எழுது, எக்காரணத்தை கொண்டு வேற மாதிரி எதுவும் டைப் அடிச்சு தொலைஞ்சிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, ரிப்போர்ட் ரெடி பண்றப்ப. ஸோ அவர் வந்து கேட்கிறாரு, இல்ல எப்படி அங்க நம்ம வந்து கிஸ் பண்ணோம் செக்ஸ் பண்ணோம், ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் இது தானே, ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லி தானே ஆகணும் அப்படின்றப்ப, டேய் அப்படிலாம் சொல்லி தொலையாதடா, நான் தான் உன்ட்ட சொன்னடா கொஞ்சம் பொய் சொல்ல சொல்லி, அந்த பொய்யை மட்டும் சொல்றா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. எனது பொய் சொல்றதா, ஐயோ எனக்கு வராதே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆமா உனக்கு வராது பாரு, ஒழுங்கு மரியாதை நான் சொன்னதை மட்டும் செய்யறா அப்படின்னு
சத்தம் போடுறாங்க. ஆக்சுவலி இவனுமே கேக்குறான், இல்ல சீஃப் தான் சொல்லிருக்காங்கல்ல அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பாயிண்ட் பை பாயிண்டா எழுத சொல்லி, அப்புறம் என்ன நீ இப்படி சொல்ற அப்படின்னா, டேய் அதுக்காக இந்த மாதிரிலாம் எழுதி தொலையாதடா, சிக்கல்ல சிக்குவோம்டா, முதல்ல வந்து நான் சொல்ற மாதிரி செய்யறா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுறாங்க. அவனுக்கு சரி என்ன பண்றது அப்படின்றான். அதே நேரத்தில் இங்க காங் வந்து ஆக்சுவலி கீழே இறங்கி வராரு. அவருடைய ரூம்ல இருந்து வர்றாரு போல இருக்கு, இந்த ஹோட்டல் ரூம்ல இருந்து. அப்படி வரும்போது அவருடைய பழைய ஃபியான்சியை பாக்குறாரு. சோ பார்த்தவர் அப்படியே ஒரு மாதிரியா பார்த்துட்டு, ஆஹா இவங்கடா இங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேரா வந்து, ஆமா நீ இப்பெல்லாம் இங்கதான் வந்து ஒளிஞ்சுக்கிறியா என்ன விஷயம், இங்க வந்து உட்கார்ந்துருக்க, உனக்கு அவ்வளவு பெரிய வீடு இருக்கு, அதை விட்டு எதுக்காக இங்க வந்து ஹோட்டல்ல தங்கி இருக்க அப்படின்னு கேக்குறாரு. இங்க பாரு, நான் ஹோட்டல்ல தங்கி இருக்கணும் தங்காதது என்னோட தனிப்பட்ட ஒரு விருப்பம், நீ எதுக்காக இப்ப இதெல்லாம் கேட்கிற அப்படின்னு. ஆமா நீ அவ்வளவு பெரிய வீட்டா இருக்கும்போது எதுக்காக அதை விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்க, சோ இனி ஒளிறதுக்கான இடம் இதுதானா என்ன அப்படின்றது, இது ரகசிய இடமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படிலாம் கிடையாது, எங்க அப்பா தான் காரம், சும்மா ஓயாம நைன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்காரு, எனக்கு எரிச்சல் ஆகுது, அதனால தான் இங்க வந்து உட்கார்ந்து ரிலாக்ஸா இருக்கேன், தயவுசெய்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்றாங்க. அவரும் சரி ஓகேப்பா நமக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறப்ப டக்குனு இவங்க, ஆமா இந்த கமாண்டருக்கும் ரியானுக்கும் என்னதான் நடக்குது, அதாவது நம்ம ஹீரோவை கேட்கறாங்க. சோ அதை கேட்கும்போது அவர் அப்படியே பாக்குறாரு, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது, பட் ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு மட்டும் சொல்றாரு. சரி ஓகே நீ பாரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இவர் அப்படியே கிளம்பிடுறாரு. ஏன் அப்படின்னா அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல நீ கிளம்பு, தேசிய டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ட்டு, இது எதுக்குப்பா நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு மனசை கிளம்பிடுறாரு. ஆனா போகும்போது இவர் சும்மா போகாம உன் ஃபேஸ் டல்லா இருக்குது, கொஞ்சம் பிரைட்டா சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அவங்க அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு டக்குன்னு அங்க இருக்கிற ஸ்பூன், இது பொண்ணுங்களுக்கான ஒரு ஹேபிட், சோ அங்க இருக்கிற அந்த சில்வர் ஸ்பூன் எடுத்து பாக்குறாங்க, ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி இருக்கோ அப்படி இப்படின்னு. அப்படிங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்டான ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. பட் நம்ம தலைவர் ரெடி பண்ணிட்டாருன்னு பார்த்தா இவங்க போன் அடிக்கிறாங்க. அப்பதான் காட்டுறாங்க லேப்டாப்ல ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் அப்படின்னு போட்டு இவருடைய பேரை மட்டும் போட்டு வச்சிருக்காரு. வேற எதையுமே டைப் அடிக்கல. ஏன்னா தலைவனுக்கு உண்மையை சொல்லி சொல்லி பழகிருச்சு. அதனால என்னடா போய் சொல்றாங்க, இது எப்படி சொல்றது எப்படி டைப் பண்றது தெரியாம அப்படியே விட்டுட்டாரு. நம்ம ஈவாவும் போன் அடிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து போனை எடுக்கல. ஆனா அதே நேரத்தில் நம்ம ஹீரோவுடைய அம்மாக்கள் இருக்காங்கல்ல, சோ அவங்கள்ட்ட வந்து ஒருத்தன் திடீர்னு, மேடம் ஆக்சுவலி சேர்மனோட பிஏ நினைக்கிறேன் அவர் வந்து சேர்மன் வந்து இந்த கவர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே ஆளுக்கு ஒரு கவரை கொடுக்குறாங்க. ஓ அப்படியா ஓகேப்பா அப்படின்னு அவங்களும் வாங்கிட்டு நன்றி எல்லாம் சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி என்ன கவர்னு பாப்போம் அப்படின்னு அப்படி பிரிச்சு பாக்குறாங்க. பார்த்தா தான் தெரியுது அதுல செக் இருக்குது. அந்த செக்ல பாத்தீங்கன்னா அப்படியே பாக்குறாங்க 1 2 3 4 5 6 7 8 9 ஆத்தாடி என்னது இது $100 மில்லியன் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அப்பதான் கவனிக்கிறாங்க. என்னன்னா 3 பேருக்குமே வந்து பணம் கொடுத்திருக்காரு. அதுவும் 100 மில்லியன் தலா ஒரு ஆளுக்கும் 100 மில்லியன் கொடுத்திருக்காரு. சோ இத பார்த்த உடனே அவங்க எல்லாருக்கும் சந்தோஷம். ஐயோ சேர்மன் வந்து எப்படியோ ஒரு கரிசனம் காட்டுறாரு, கடவுளுக்கு நம்ம மேல இப்பதான் கரிசனம் வந்திருக்குது அப்படி இப்படி சந்தோஷப்படுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினி ஈவாவை காட்டுறாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த எலியை வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த எலி வந்து அங்க கொண்டு போயிருப்பாங்கல்ல, சோ அந்த எலியை எடுத்து பாக்குறாங்க. பாரு இது ஜீரோ கிராவிட்டில இருந்து வந்தது, நமக்கு தானே எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, இந்த எலிக்குலாம் எந்த பிரச்சனையுமே இல்ல பாரு, அது எப்பயும் போல ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எலியை ஆக்சுவலி கொண்டு போயிருந்திருப்பாங்க, அங்கதான் வச்சு ரிசர்ச் பண்ணணும். பட் அந்த எலி அங்க ஒத்துழைச்சிருக்காது. அதை கிண்டடிக்கிறாங்க. அங்க எங்களுக்கு ஒத்துழைச்சியா, ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அந்த எலியை திட்டிட்டு இருக்காங்க. ஆனா கூட இருக்காங்க, இங்க பாருங்க என் குழந்தைய திட்டாதீங்க, அது சின்ன குழந்தை மாதிரி, ஏன் திட்டிச்சு அதை போய் திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல இவங்க இதுவா பாரு எவ்வளவு சேட்டை பண்ணுது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு ஜாலியா ஃபன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கடையில பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறாரு நம்ம ஹீரோ. இன்னைக்கு ஒரு நாள் ட்ரீட் அப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட அங்க ஸ்பேஸ்ல இருந்தவங்க, அப்புறம் வந்து கண்ட்ரோல் சென்டர்ல இருந்தவங்க, அவங்க கூட இருந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அழகா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரீட் வைக்கிறாரு. அதுல வந்து அவங்க வரும்போது பாத்தீங்க என்னடா காங்கோட வண்டி இருக்குது அப்படின்னு, ஆமா அதை எப்படி கண்டுபிடிச்சு, அந்த லோகோ இருக்கு பாடுறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமால அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் உள்ள போறாங்க. அங்க பார்த்தா அவங்க அம்மா தான் வரவேற்பு எல்லாம் கொடுக்குறாங்க. சோ அங்க போய் பார்த்தா தெரியுது நம்ம காங் வேற உட்கார்ந்துருக்காரு. நம்மால தலை வாகவே காங் இந்தாயா உனக்கு நான் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். அங்க பார்த்தா எதிரி மாதிரி இருந்தாங்க, இங்க என்னன்னா ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்மால வந்து கொஞ்சம் பாராட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு, இந்த ஊத்து அப்படின்னு ஊத்தி கொடுத்திருப்பாரு. பட் என்ன ஆகும்னா அவர் வந்து சரக்கு சாப்பிட்டுட்டு சும்மா இருக்காம, டேய் உன்னாலதான்டா எல்லா பிரச்சனையும், நீ மட்டும் அதை பண்ணலாம் அப்படின்னு இரு அப்படின்னு தூக்கி அந்த சிக்கன் பீஸை உள்ள வைப்பாரு பாப்பாரு போடாடே அப்படின்னு. அங்க இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கு வந்து அப்படியே எந்திரிச்சு ஹலோ காய்ஸ் எல்லாரும் எனக்காக ஒர்க் பண்ணதுக்காகவும் என்ன உயிரோட இங்க கூட்டு வந்தது, அது மட்டும் இல்லாம என்னைய கமாண்டர்ஸையும் ரொம்ப பாதுகாப்பா கூட்டிட்டு வந்தீங்க. சோ அதுக்காக தான் இந்த ட்ரீட். உங்களுடைய இந்த முயற்சி இல்ல அப்படின்னா நாங்க இன்னைக்கு உயிரோட இருக்க முடியாது. சோ லெட்ஸ் பீ செலிப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி பார்ட்டில ஒவ்வொரு இடத்துலயும் குரூப்பா உட்கார்ந்து போது ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி சில பேசுக்கள்லாம் அங்க போய்கிட்டு இருக்கு, பேச்சு பொருட்கள்லாம் போய்கிட்டே இருக்குது. ஆனா இப்படி பேசுகள் பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் போய் விசாரிச்சுட்டு சாப்பிடுங்க வேணுங்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. பட் இங்கதான் ஒரு ட்விஸ்டே. என்னன்னா நம்ம பார்க் வந்து சும்மா இருக்காம என்ன பண்ணிட்டாப்ல அப்படின்னா கொஞ்சம் சரக்கு ஓவர் ஆகி போச்சு. போதையில என்ன பண்ணிடுறானா, என்ன காங்கு அப்புறம் உனக்கு ஈவாவை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, லவ் பண்றியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுறான். உடனே அங்க இருக்கிறவங்கள பாக்குறாங்க, நம்ம ஈவா நம்ம ஹீரோ எல்லாருமே பாக்குறாங்க. அதே நேரத்தில் சீஃபும் பாக்குறாங்க. பார்க் சொன்னா கேளுங்க, அமைதியா இருங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னா அவர் கேக்குற மாதிரிலாம் இல்ல, டேய் உண்மையை சொல்றா, ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமா நானும் அவள் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா, அப்படி இருக்கிற என்னையவே ஈஸியா தூக்கி போட்டாடா, எப்படா
உன்னால இதெல்லாம் பண்ண முடியுது? எப்படிடா டேய், நீ அட்லீஸ்ட் டூரிஸ்டா தான்டா போனடா, ஒரு டூரிஸ்டா போனவே கமாண்டரை லவ் பண்ணவே கூடாது, ஆனா நீ பண்ணிட்டடா, எப்படிடா இதை பண்ண அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு வெக்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்காரு. என்னன்னா நம்ம ஹீரோயினி வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வேண்டாம், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சோ அதனால அந்த கான்ல இங்க இது பண்ணும்போது கூட இருக்கிறவங்களும் சார் சொன்னா கேளுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அவரே இல்ல நான் ஓகேவா தான் இருக்கேன், எனக்கு போதை இல்ல யாரல, நான் தெளிவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காரு. அவரை வந்து கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்காரு. யாராலையுமே பதில் சொல்ல முடியல. எல்லாருமே கொஞ்சம் ஐயோ என்னடா இருந்தாலும் இப்படி பண்றானே அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் இப்படி இது மட்டும் பேசி இருந்தா பரவாயில்லைங்க. என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா டக்குனு டேய் நிறுத்துறா, நீ எவ்வளவு பெரிய கேடிங்கறத நான் அப்பதான் கண்டுபிடிச்சேடா. டேய் நீ ஆக்சுவலி அங்க இருக்கிற சிச்சுவேஷனை பயங்கரமா கிரியேட் பண்ண, அதாவது அந்த சிச்சுவேஷனை ரொம்ப மாசிவா கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாம இவளை சிக்க வச்சது மட்டும் இல்லாம நீ என்ன தெரியுமா பண்ணிருக்க, ரெண்டு பேரையும் ஒரே பேக்ல அதுவும் ட்ரெஸ்ஸே இல்லாம தூங்க வேண்டிய அவசியம் என்னடா, அந்த மாதிரி உறுதி தேவையில்லை அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி டப்புன்னு கேட்டோடனே நம்ம சீஃப் வந்து பார்க் நிறுத்துங்க, நீங்க ரொம்ப லைனை கிராஸ் பண்ணி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கத்திடுறாங்க. சோ டக்குன்னு ஆளு சடன் ஆயிடுறாரு. என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் அப்போதைக்கு லவ் பண்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்க, லவ் பண்ணாங்க, அதனால ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்தாங்க. பட் அந்த விஷயத்தை கேட்க நம்ம ஹீரோ எந்திரிச்சு போன ஒரு எந்திரிச்சு டக்குன்னு போறாரு. பட் திரும்ப வந்து ஒரு சரக்க போட்டு ஹீரோ என்ன பண்ணிடுறா அந்த இடத்துல டக்குன்னு ஆமாடா ஆக்சுவலி நானும் இவங்கள லவ் பண்ணோம், இல்லன்னு சொல்லல, உன்னைய மாதிரி சீஃபா பிஹேவ் பண்ணல, நானு என் லைஃப காப்பாத்தின என்னோட கமாண்டரை நான் லவ் பண்ணேன், எனக்கு பிடிச்சிருந்தது நான் அப்போஸ் பண்ணேன், ஆனா அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்ற, ஆமாடா என்னைய பொறுத்த வரைக்கும் என் லைஃப காப்பாத்துற கமாண்டர் எனக்கு இதுதான் அப்படிதான் தோணுது. ரெண்டாவது அவங்க அழகான ஒரு பொண்ணாதான் எனக்கு தெரிஞ்சது அப்போதைக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவன் வந்து செக்ஸியா அழகான்னு சொன்ன உடனே இவனுக்கு டக்குன்னு கோவம் வந்துருது. எவ்வளவு தைரியம் தான் இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு நங்குன்னு ஒரு மூஞ்சில குத்துறாரு. டப்புன்னு கீழே விழுகாம எல்லாரும் தடுக்கிறாங்க. உடனே இவரா ஓகே ஓகே இங்க பாரு நான் கோவப்படல இருங்க அப்படின்னு சொன்னானே அவர் அப்படியே பாக்குறாரு. பார்த்து நம்ம கீழே எந்திரிச்சிட்டு இங்க பாரு ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோ, எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா நானா போய் அந்த இடத்துல மாட்டிக்கிறேன் நினைக்கிறது முட்டாள்தனம். அது மட்டும் இல்லாம அவங்க என்னை காப்பாத்த வந்தாங்க பாத்தியா, அதை தப்பா மீன் பண்றது ஒரு முட்டாள்தனம். ரெண்டாவது விஷயம் நாங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு கமாண்டரா இருந்த இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, சர்வே பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நாங்க பண்ணோம், எனக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்தாங்க, என் கூடயே இருந்தாங்க. அதே நேரத்துல நாங்க அப்போதைக்கு சர்வைவல் பண்றது மட்டும் தான் முக்கியமா தோணுச்சு. சோ நாங்க ரெண்டு பேரும் ஒரு பேக்ல தான் இருந்தோம், ஏன்னா எங்களுக்கு உயிர் வாழணும்ன்ற ஆசை இருந்தது. சோ அதுக்காக நாங்க அங்க இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்ய சொல்லிடுறாரு. சோ இவங்க வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லல, கமாண்டரோட ஐடியா தான் அது, அவங்க தான் வந்து சர்வைவல் பண்றதுக்கு இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஐடியா கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு விட்டுறான். ஆனா அத போய் நீ தப்பா சொல்ற பாத்தியா, எப்படிடா இப்பெல்லாம் உன்னால யோசிக்க முடியுது. இங்க பார் அன்னைக்கு கமாண்டர் சொன்னப்ப நானும் அது என்னன்னு புரியாம தான் இருந்தேன், கொஞ்சம் நர்வஸ் ஆனேன்னா. பட் அவங்க ஒரு கமாண்டரா ஒரு பொண்ணா இருந்தா கூட அந்த இடத்துல கொஞ்சம் கூட நர்வஸ் ஆகாம சர்வைவல் பண்றதுக்கு இதுதான் வழி அப்படிங்கறத அங்க ஆணித்தனமா சொல்லி எனக்கு புரிய வச்சு சர்வைவல் பண்ண வச்சு என் உயிரையும் காப்பாத்திருக்காங்கடா. அப்படிப்பட்டவங்களை எப்படி அவங்களால இவ்வளவு தப்பா சீப்பா யோசிக்க முடியுது அப்படின்னு சொல்லி கத்திடுறாரு. இந்த குத்தெல்லாம் நடந்து நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அழுது சொல்லி முடிச்சிட்டாரா. அதுக்கப்புறம் நம்மளுடைய லியோ சாண்டியானாவும் தனியா வந்து அந்த டிக்கெட் வச்சு பேசிட்டு இருக்காங்க. டேய் இதை போய் வாங்கணும்டா, ஆனா எப்படிடா கொஞ்சம் ரிஸ்க்டா, என்ன பெரிய அமௌண்ட், ஒரு வேலை ஏதாவது இதாச்சுன்னா அது பெரிய மாதிரி போயிடும் அப்படி இப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ஆள் வருவோம் பாருங்க, நம்ம காங்கு கரெக்டா வந்து டேய் இது என்னோட வாச்சடா அப்படி புடுங்க வர மாதிரி எப்படியே பாப்பாங்க. ஐயோ நீங்களா, டேய் என்னடா இது என்னோட வச்சிருக்கீங்க, என்னன்னா இத வந்து வார்த்தையால சொல்லணும்ல, நம்ம ஆள் பாக்குற பார்வையில புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படியே இங்க வந்து பார்த்தா எல்லாம் அப்படியே எனக்கு என்ன கப்பு சிப்புன்னு 3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. கரெக்டா நம்ம மீனாவோட அக்கா வருவா பாருங்க, வந்த உடனே நம்ம லீயா போட்டு அட்டி அட்டி நட்டிப்பா எனக்கு என் பணத்தை திரும்ப குடுறா, அட பாவி பையில இப்படி ஏமாத்திட்டியா, நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுவும் எவ்வளவு ஆசாசையா இருந்தேன் தெரியுமா, எல்லா ஆசையும் மண்ணள்ளி போட்டு சும்மா அட்டி விரிச்சு எடுத்துறாங்க. ஐயோ விட்டுருங்க விட்டுருங்க என்னால தாங்க முடியலையே அப்படின்னு கதறான். சோ எல்லாருமே சேர்ந்து அடிக்க விடாம தடுக்கவும் செய்யறாங்க. இதெல்லாம் எங்க தெரு ஓரமா ஒரு பஸ் ஸ்டாப்ல நடந்துட்டு இருக்குது. இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஹீரோயினி ஈவா வந்து இருக்காங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஹீரோ வரட்டும் பேசிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வந்த உடனே கரெக்டா நம்ம ஹீரோ வந்தோடனே ஆமா எதுக்காக உனக்கு இந்த இதெல்லாம் ரிப்போர்ட்ல எழுதுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது, ஏன் நான் தான் சொன்னேன்ல உனக்கு எப்படி எப்படி எழுதணும், அது அப்படியே எழுத வேண்டியதானே அப்படின்னு. இங்க பாரு லாஸ்ட் 3 நாளா எனக்கு இருக்கிற ஒரே மைண்ட் என்ன தெரியுமா, என் மைண்ட்ல இருக்கிறது நீ எனக்கு கிஸ் பண்ணது, அது போக நம்ம வச்சுக்கிட்ட செக்ஸ், இந்த 2 விஷயம் மைண்ட்ல அப்படியே இருக்குது. சோ அதை என்னால மறக்க முடியல, அதுல இருந்து வெளியும் வர முடியல. அப்படி இருக்கும்போது நீ சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் எழுதணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்சம் வெயிட் பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே நகல்றாரு. பட் இவங்க டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ, உன் இஷ்டத்துக்கு வந்து டைம் வேணும்னா மேல இருந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா டீடைலும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னால என்ன பண்றதுன்னு தெரியல, பிரஷர் வேற ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, அடுத்தடுத்து மிஷினுக்கு போகணும், நிறைய வேலை இருக்கு, நீ இப்படி ஸ்லோவா இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு திட்டிட்டே போறாங்க. அவர் பாட்டுக்கு போய் மெதுவா கதை தந்துட்டு எப்படி உள்ள வரியா இல்ல கிளம்புறியா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அப்படியே பாக்குறாங்க. என்னடா அப்படின்னு, இல்ல வெளியே போனா ராத்திரி நேரம் கொஞ்சம் பயமா இருக்கும், சோ உள்ளே இருக்கலாமே அப்படின்னு. அதெல்லாம் முடியாது போட அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள போய் அழகா ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து பார்த்தா கரெக்டா நம்ம ஹீரோயினி திரும்பவும் டோரை திறந்து உள்ள வந்துடுறாங்க. என்னது இது அப்படின்னு. ஆமா நீ என்ன மிருகமாடா, உனக்குலாம் மனசாச்சே இல்லையா, இந்த மனசுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா, மனசுனா இப்பதான் நீ நடந்துக்கு போற அப்படி இப்படி திட்டுறாங்க. என்னாச்சு, ஆமா நான் மிருகனே வச்சுக்கோ, எனக்கு மனசாச்சே இல்லைன்னே வச்சுக்கோ, நான் இப்படி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பதுசா தான் பேசுறாரு. அவர் கோவப்படல. பட் இவங்க வந்து இங்க பாரு சரி நீ எழுது, உன் இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ எழுது,
நான் வந்து உன்னை காப்பாத்தினது, நீ என்னை காப்பாத்தினது, அதுக்கப்புறம் நமக்குள்ள லவ் வந்தது, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் வந்து அங்க தனியா இருந்தப்ப செக்ஸ் வச்சுக்கிட்டது, ஒருத்தர் வந்து சாக போறான்ற காரியத்துல நம்ம வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் வந்து இங்க பூமியில வந்து வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்தது, எல்லாத்தையும் எழுதி தொலைடா, ஆக மொத்தம் வாடா எழுதுறா அப்படின்றப்ப அவர் அப்படியே சிரிக்கிறாரு. இப்ப என்னதான் வேணும் உனக்கு, ஏன் நான் எழுதுவன்ல, என்ன அவசரம் அப்படின்னு, எனக்கு உன்னை பிடிக்கடா, ஆமரா 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 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் அப்படியே பாக்குறாரு சிரிச்சுக்கிட்டே, ஏன்னா உனக்கு கொஞ்சம் கூட இதே இல்லையாடா, நீ மட்டும் என்ன இது பண்ணலையா, அப்படி பண்ணல ஆவுன்னு திட்டுறாங்க. கடைசியா நம்ம ஹீரோ பாக்குறாரு, சுவ கழட்டி வச்சுட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு, அவங்களும் சுவ கழட்டிட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்றாங்க. எங்கதான் ஒரு ட்விஸ்ட், நம்ம ஹீரோயினி ஆல்மோஸ்ட் வந்து இங்க வந்துட்டாங்க, பட் செகண்ட் ஹீரோயினி இருக்காங்கல்ல, அவங்க என்னடான்னா அங்க வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. இப்ப என்னன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினி தனியா இருக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க, பட் இப்ப இவங்க வந்துட்டாங்களே, அப்ப என்ன பண்ண போறாங்க, என்ன நடக்க போகுது, போச்சு போங்க, என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.